என்னது குயின் கேண்டில் வந்து கோரஸ்டே மீட் பண்ணி பேசுறாளா? இன்னைக்கு நம்ம ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1184 ஸ்பாயிலர் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்பாயிலரை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பெரிய ஸ்பாயிலர்லாம் கிடையாது. வெறும் 4 பாயிண்ட் தான் கொடுத்திருக்காங்க. அதனால தான் லாங் வீடியோ ரெடி பண்ணாம ஜஸ்ட் ஷார்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குயின் கேண்டில் இருக்காங்களா, அவங்க வந்து எஸ்பெரியா கிங்டம் விட்டு கிளம்பி போறாங்க. இதுக்காண்டி என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, லைக் குயின் கேண்டில் வந்து எதுக்காண்டி எஸ்பெரியா கிங்டம் விட்டு கிளம்பி போறாங்கன்னா பொலிட்டிக்கல் ரீசன் சொல்றாங்க. பட் இது உண்மையா நமக்கு தெளிவா தெரியல. பட் இத பத்தி டீடைலா இந்த சாப்டர்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சாப்டர் ஃபுல்லுமே எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குன்னா ப்ரூக்க ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குது. ஹெவியா பாத்தீங்கன்னா ப்ரூக்க பத்தி தான் எல்லாமே சொல்றாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம குயின் கேண்டில் இருக்காங்களா, அவங்க பாத்தீங்கன்னா கோரஸை மீட் பண்ணி பேசுறாங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு பர்టిక్యులர் கோரஸை, அது யாருன்னு நமக்கு தெளிவா தெரியல. பட் ஒரு கோரஸை மீட் பண்ணி குயின் கேண்டில் வந்து பேசுறாங்க. அண்ட் இந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா சாட்டன் வந்து அப்பியர் ஆவறான். ஏன்னா இது ஃபிளாஷ்பேக் பாத்தீங்களா, அதனால அந்த டைம் உயிரோட தான் இருந்திருப்பான். இப்போதைக்கு இவ்வளவு விஷயங்கள் தான் இந்த ஸ்பாயிலர்ல இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வீக் நமக்கு பிரேக் சொல்லிருக்காங்க. இதை தாண்டி இப்போதைக்கு ஒரு 3 தியரி பாத்தீங்கன்னா சுத்திட்டு இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ்பெரியா கிங்டமோட ஒரு பாட்டு தான் பாத்தீங்கன்னா த்ரில்லர் பார்க்குன்ட்டு. இத பத்தி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுருப்பேன், செக் பண்ணி பாருங்க. ரெண்டாவது குயின் கேண்டில் இருக்காங்களா, அவங்களுமே கார்லிங் மாதிரி ஒரு டேவி கில்லர்னு பேசிட்டு இருக்காங்க. அண்ட் குறிப்பா மூணாவது வந்து கிங் ரோவன் இருக்கார்ல, அவர் வந்து டேவி கில்லர் அந்த ஆளுன்ட்டும் அண்ட் நம்ம ராக்ஸோட பிரதரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த தியரி வந்து ஃபன்னா தான் இருக்குது. பட் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஒரு ரீசன் கண்டு தான் வந்து எஸ்பெரியா கிங்டம் மொத்தமா அழிச்சிருக்காங்கன்ட்டு. பட் இப்போதைக்கு இந்த ஸ்பாயிலர் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.